வெல்கம் டு களஞ்சியம் ஃபேமிலி. இன்னைக்கு மரவள்ளி கிழங்குல சிப்ஸ் இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 2 மரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கிறேன், உப்பு எடுத்து வச்சிருக்கிறேன், காரத்தூள் மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் எடுத்து வச்சிருக்கிறேன். இப்ப வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இப்ப மரவள்ளி கிழங்கு சிப்ஸுக்கு 2 மரவள்ளி கிழங்க சுத்தமா மண்டு போக கழுவிக்கோங்க. கழுவிட்டு இது மேலையும் கீழே கட் பண்ணிட்டு தோல் எடுத்துடலாம். பாருங்க, கொஞ்சம் டைட்டா தான் இருக்கும். இப்படி கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்துட்டு இதுல கீறினீங்கன்னா மேல அந்த தோல் கழண்டு வந்துடும். இந்த மாதிரி கழட்டி விட்டுட்டு இப்படி உரிச்சு எடுத்துடலாம். மரவள்ளி கிழங்கு இந்த மாதிரி தோல் சீவி வச்சாச்சு. இப்ப அதுக்கு சீவருக்கு முன்னாண்ட பாருங்க, எடுத்து வச்சுக்கிற உப்பு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க. இது அப்படியே ஊறி கரையிட்டும். அதுக்குள்ள நம்ம கிழங்கு சீவிக்கலாம். இந்த கிழங்கு சீவறதுக்குள்ள நம்ம எண்ணெயும் ஊத்தி வச்சிருக்கிறேன். நான் எண்ணெயும் காஞ்சிட்டு இருக்குது. பாருங்க, இந்த மாதிரி சீவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இல்ல அப்படிங்கறனாலும் உங்ககிட்ட நார்மல் காய் சீவறது இருக்கும் இல்லையா, அதுல இங்க நடுவில் இந்த பிளேடு ஒண்ணு இருக்கும். அந்த பிளேட்ல நீங்க சீவிக்கலாம். இப்போ நான் இந்த பிளேட்ல இந்த கிழங்கு சீவ போறேன். இந்த திக்னஸ் எனக்கு தேவைங்கிற அளவுக்கு வச்சிருக்கிறேன். இப்ப பாருங்க, இப்படி எல்லாத்தையும் சீவி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி சீவி இருக்கிற 2 மரவள்ளி கிழங்குல இந்த அளவுக்கு திக்னஸ்ல இருக்குது, பாத்தீங்கன்னாவே தெரியும். இந்த மாதிரி எல்லாத்தையும் சீவிக்கலாம். நீங்களும் இது மாதிரி சீவிக்கோங்க. சீவினதுக்கு அப்புறம் காட்டுறேன் நான். பாருங்க, நம்ம எல்லாத்தையும் சீவி எடுத்துட்டோம். உங்களுக்கு எப்படி முடியுதோ அந்த அளவுக்கு சீவிக்கோங்க. ஏன்னா இது மரவள்ளி என்னோடது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இல்லாததுதான். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா கிடைச்சிச்சுன்னா நல்லா ஸ்மூத்தா வரும். எனக்கு அந்த அளவுக்கு ஸ்மூத்தா வரல, ரொம்ப சிரமமாயிருச்சு இந்த மாதிரி சீவி எடுக்கிறதுக்கு. நீங்க ஃப்ரெஷ்ஷா வாங்கிக்கோங்க. பாருங்க, நான் எல்லாம் சீவி எடுத்து வச்சிட்டேன். வாங்கி இப்ப சிப்ஸ் பொரிக்கிறதுக்கு போயிடலாம். பாருங்க, நான் வடக்கல் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சேன். எண்ணெயும் காஞ்சிருச்சு. அதுக்குள்ள நம்ம உப்பு எடுத்து வச்சிருந்தது, அந்த உப்பும் கரைஞ்சிருச்சு ஊற வச்சது. இப்ப வாங்க மரவள்ளி சிப்ஸ் போட்டுடலாம். இப்படி ஊத்தி விட்டுக்கோங்க. ஒன்னொன்னா நீங்க எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கிற எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது சீக்கிரமா பொரிஞ்சிரும். பாத்தீங்களா, சீக்கிரமா பொரிஞ்சு வந்துடும் லேசா இருக்கிறதுனால. இப்ப போட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு ஒரு திருப்பி விட்டுட்டு இந்த உப்பு தண்ணி ஊத்திக்கோங்க. இந்த மாதிரி உப்பு தண்ணி ஊத்திட்டீங்கன்னா உப்பு இந்த சிப்ஸ்ல எல்லா பக்கமும் பிடிச்சிரும். பாருங்க, நம்ம சிப்ஸ் அப்படியே நல்லா நிறம் மாறிடுச்சு. இப்ப போட்ட எண்ணெயில இருந்த ஒரு சலசலப்பும் அடங்கிருச்சு. இப்ப இந்த டைம்ல எடுத்துக்கலாம். இப்படி எடுத்து இந்த மாதிரி ஒரு டிஷ்யூல போட்டுக்கோங்க. அந்த எண்ணெய் எக்ஸ்ட்ரா இருக்கிற எண்ணெய் எல்லாம் உறிஞ்சிக்கும். இப்ப வாங்க அடுத்த பேட்ச் போட்டுக்கலாம். இப்ப இது கொஞ்சம் இந்த நுரைச்சு நுரைய அடங்கினதுக்கு அப்புறமா உப்பு தண்ணி ஊத்துங்க. நுரை இருக்கிற போதே ஊத்துனீங்கன்னு சொன்னீங்கன்னா எண்ணெய் பொங்கி போகும். பாருங்க, இப்ப நுரைய அடங்கிருச்சு. இப்ப உப்பு தண்ணி ஊத்திக்கோங்க. 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ நீங்க உப்பு கரைச்சி வச்சிருக்கிற அளவுக்கு தகுந்த மாதிரி ஊத்திக்கோங்க. அது உப்பு தண்ணி ஊத்துனீங்கன்னா இந்த மாதிரி தண்ணி ஊத்துறதுக்கு சலசலன்னு சத்தம் வரும். பயந்துக்காதீங்க, மேலையெல்லாம் தெரிக்காது. இது
இப்படியோ ஒரு 2 நிமிஷம் விட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த சலசலப்பு அடங்கிடும். அதுக்கப்புறமா திருப்பிக்கலாம். பாருங்க, ஒரு சைடு நல்லா கொதி அடங்கிடுச்சு. இப்ப இந்த டைம்ல வந்து ஒரு ஓட்ட ஓட்டி விட்டு திருப்பிக்கோங்க. பாருங்க, இப்ப இது ரெடி ஆயிடுச்சு. இது எடுத்துடலாம். பாருங்க, அடுத்த பேட்ச் போட்டுக்கலாம். இந்த மாதிரி உதுத்தி விட்டு போடுங்க, அப்பதான் கட்டி சேராம நிக்கும். பாருங்க, இப்ப நல்லவனி பொங்கி வரும். பாத்தீங்களா, எண்ணெய் நுரைச்சிட்டு மேல வருது. இந்த நுரைய அடங்குனதுக்கு அப்புறம் தான் உப்பு தண்ணி ஊத்தணும். வந்திருக்கிற நுரைய அடங்கிடுச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ உங்களுக்கு தேவையான அளவு உப்பு தண்ணி ஊத்திக்கோங்க. உப்பு தண்ணி ஊத்தின உடனேயுமே சலன்னு சத்தம் கேட்கும். அந்த சத்தம் கேட்டு நின்னதுக்கு அப்புறமா திருப்புங்க. அந்த தண்ணி, அந்த உப்பு இதெல்லாம் கரைஞ்சது அந்த எண்ணெயில வெந்து வர்றதுங்கிற போது உங்களுக்கு அந்த மாதிரி சவுண்டு கேட்குது. இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, நம்ம எல்லாம் பொரிச்சு எடுத்தாச்சு. இப்ப வேறையில மாத்தி மிளகாத்தூள் போட்டு காட்டுறோம் உங்களுக்கு. பாதி காரம் போட்டுக்கலாம், பாதி காரம் போடாம வைக்கலாம். இப்போ வந்து மிளகாத்தூள் வந்து உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு போட்டுக்கோங்க, காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுட்டு இப்படி டாஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கு உப்பு தேவையில்லை, நம்ம ஆல்ரெடி இந்த எண்ணெயிலேயே போட்டதுனால இதுக்கு உப்பு மேல தேவையில்லை. இதே போதும். மிளகாத்தூள் மட்டும் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி குலுக்கி எடுத்துக்கோங்க. பாருங்க, நம்ம ஹெல்த்தியான மரவள்ளி சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஷேப் எல்லாம் எப்படி வேணாலும் இருந்துட்டு போகட்டும், ஹெல்த் தான் முக்கியம் நம்மளுக்கு. கடையில வாங்கணும்னு சொன்னா அவங்க எந்த எண்ணெய் யூஸ் பண்றாங்க, என்ன பண்றாங்கிறது தெரியாது. இது நம்மளா நம்ம குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கறோம். இது செல்ஃப் லைஃப் வந்து ஒரு 15 நாள் இருக்கும். நான் இந்த டைம்ல ஏன் இதை செஞ்சு காட்டுறேன்னா, அப்கமிங்ல வந்து கிறிஸ்துமஸ் ஹாலிடேஸ் வருது, நியூ இயர் லீவு, அதுக்கப்புறம் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் லீவ் எல்லாம் வருது. இந்த மாதிரி டைம்ல குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா, உங்களுக்கு கையால செஞ்சு கொடுத்தோம்னு உங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும், குழந்தைகளுக்கும் சாப்பிட்டோமேங்கிற ஒரு திருப்தி இருக்கும். அதனாலதான் நான் இந்த டைம்ல இந்த சிப்ஸ் செஞ்சு போஸ்ட் பண்றேன். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தால் இருக்கிற பெல் பட்டன் அமைத்திக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.